பெயரையும் வினையையும் வேறுபடுத்துவது வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபு 8 வகைப்படும். முதல் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் நமக்கு இல்லை. இதில் 6ஆம் வேற்றுமை உருபு என்பது அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. 6ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்தால் 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை உருபு அதிலேயே வெளிப்படையாக தெரிஞ்சால் 6ஆம் வேற்றுமை விதி. உதாரணமாக என் நண்பர் அப்படின்னா எனது நண்பர். அப்போ அது என்பது இங்கே மறைஞ்சு வரதுனால அது 6ஆம் வேற்றுமை தொகை. உனது வீடு அப்படின்னா அது என்பது வெளிப்படையாக வந்திருக்குது, அதனால் அது 6ஆம் வேற்றுமை விதி அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகையில் மட்டும் பார்த்திங்கன்னா 6ஆம் வேற்றுமை தொகையில் அல்லது 6ஆம் வேற்றுமை உறுப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா தற்கிழமை பிரிதின்கிழமைன்னு 2 வகைப்படும். தற்கிழமை அப்படின்னா அந்த பொருளையும் அந்த பொருள் வழங்கக்கூடிய பயனையும் பிரிக்க முடியாது. உதாரணமாக கண் ஒளி அப்படின்னா கண்ணினது ஒளி அது என்பது 6ஆம் வேற்றுமை உருவு இங்கே மறைஞ்சு வருது. ஆனால் கண்ணையையும் ஒளியையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதுனால அதுக்கு தற்கிழமை 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு பேர். கண்ணொலிக்கு. பிரிதின் கிழமைனா இப்போ வீரன் வாழ் அப்படின்னா வீரனது வாழ் அது என்கிற 6ஆம் வேற்றுமை உருவு இங்கு மறைஞ்சு வருது. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. ஆனால் வீரனையும் வாழையும் நம்மளால் பிரிக்க முடியும், அதுக்கு பிரிதின் கிழமை அப்படின்னு பேர். அப்போது வேற்றுமை உருவு என்பது பெயர் வேற்றுமையையும் வினையையும் பிரிப்பது. பெயரையும் வினையையும் வேற்றுமைப்படுத்துவது வேறுபடுத்துவதும் வேற்றுமை உருவு. அதில் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை இருக்குது, வேற்றுமை வெளி இருக்குது. வேற்றுமை தொகையிலேயே தற்கிழமை இருக்குது, பிரிதின்கிழமை இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.